ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாரத்தில் 7 நாளும் ஒரு நாள் ஒரு வெரைட்டியாக டிஃபன் பண்ணுவோம் இல்லையா? அதுதாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு முதல் நாள் அடைக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பில் 1/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு புழுங்கலரிசி. ஸோ ஒரு கப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு, வரமிளகா ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு தோசை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கோட தேங்காய் சட்னி, அதுக்கு வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி தாளித்து கொட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ரவையில் மசாலா உப்புமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பூண்டு, வெங்காயம், தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் முந்திரி பருப்பு, பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆன உடனே கொஞ்சம் தண்ணி, இப்போ 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு இல்லை 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவையை போட்டு நம்ம உப்புமா கிண்டுறோம் இல்லையா, அதே மாதிரி கிண்டிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி நல்லா அந்த மசாலாவோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் அப்படி தான். நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னியோட பரிமாறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சும்மாவே சாப்பிட்லாங்க. இது மசாலா உப்புமான்றதுனால சும்மாவே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா உதிராக வரும் பாருங்கள். தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா உதிராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சப்பாத்தி சுட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப கிருதுவாகாமல் சுட்டு எடுத்துகிட்டு முட்டை அதில் மிளகு, உப்பு சேர்த்து போட்டுட்டு உடனே மேலே அந்த சப்பாத்தி வச்சு 2 பக்கம் பரட்டி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாண்ட்விச் மாதிரி சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி மாவு, தோசை மாவு இருக்கு இல்லையா, அதில் முடக்கத்தான் கீரை, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா 3 நல்லா அரைச்சிட்டு நம்ம தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா தோசை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதோட தக்காளி சட்னியோட பரிமாறி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது 4வது. 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாவு தான். அதில் நம்ம ஊத்தாப்பம் பண்ணுறோம் இல்லையா, இதில் நீங்கள் காய்கறி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி அது போட்டு ஊத்தாப்பம். நம்ம சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தோசை, இட்லி கொடுத்தா பசங்களுக்கு போர் அடிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் தானே, காலையில் ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் இல்லையா, அதனால் இது ஊத்தாப்பம் மாதிரி ஒரு நாள் செஞ்சிடலாம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, மக்ரோனி இது இருக்கு இல்லையா, பாஸ்தான்னு சொல்லுவோம் இல்லையா, இது நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு வரமிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஆலிவ் ஆயில் இல்லைனா கடலெண்ணெய் சேர்த்து அந்த பேஸ்ட் அதில் போட்டுட்டு நல்லா அந்த வேக வச்ச பாஸ்தாவை போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இல்லைனா கெச்சப் சேர்த்து நல்லா ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. டிஃபன் பாக்ஸ் கூட கொடுக்கலாம், சாஃப்டாகவே இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி தாங்க. இது நம்ம முட்டை தோசை. நம்ம டெய்லியே வெஜிடேரியன்றனால சம்டைம்ஸ் நம்ம முட்டை தோசை ஏதாவது ஒன்று போடுறோம் இல்லையா, நம்ம நார்மலாக தோசை மாவு மாதிரி விட்டுட்டு நல்லா முட்டை, மிளகு, ஜீரகம் இல்லை உப்பு எல்லாம் சேர்த்து முட்டை தோசை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.